இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் சட்னி தாங்க, தேங்காய் சட்னி தான். கடல போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சிக்குவேன் அதில். அப்புறம் ஆவி பறக்க சுட சுட இட்லி. நான் சொன்ன மாதிரி உளுந்து வந்து கருப்பு உளுந்து, அதனால் தோல் நீக்காமல் அப்படியே போடுவேன். ஆவி பறக்க இட்லி. ஆனால் இந்த இட்லி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பருப்பு போட்டு அரைக்கும்போது. ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடணும் அளவுகள். சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ரெண்டாவது லஞ்சுக்கு வந்து ஒரு சவ் நைட்டே ஊற வச்ச கிட்னி பீன்ஸ், ரெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வச்சு குழம்பு தான். புளியெல்லாம் ஊற வச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும். வெந்தயம், ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, 4 வரமிளகா, அப்புறம் கட்டி பெருங்காயம், வெள்ளை எள்ளு, இதெல்லாம் நான் வறுத்து எடுத்துக்குவேன். இந்த பொடியை வந்து நம்ம புளியோதரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக புளிக்குழம்புக்கு இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அரிசி போடுவாங்க. நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் கிளைமேட்டுக்காக நான் வந்து பனியாக இருக்குதுன்னு சொல்லி 1 ஸ்பூன் வந்து கொள்ளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, அது வறுத்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ரெட் பீன்ஸும் சவுச்சும் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா ஈஸியாகும்ன்ட்டு. அப்புறம் ஒரு 25 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் எப்போயுமே டேஸ்ட் கொடுக்கும், அதனால் பாருங்கள் அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார இது வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு மலமலன்னு குழம்பு வைக்கணும். ஏன்னா 7:30க்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சாலும் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து போட்டு அந்த ஒரு 10-15 வெங்காயம் வந்து அப்படியே நல்லா தாளிச்சிட்டு, நான் பூண்டு வந்து ஒரு எப்போயுமே ஒரு நசுக்கி தான் போடுவேன், அரைக்க மாட்டேன். அதே மாதிரி இதையும் வந்து சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு இன்னும் 5 வெங்காயம் கிரைண்ட் பண்ணி ஒரு 25 சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழம்பு. அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இளங்கருவேப்பிலையாக இருந்தது, அதெல்லாம் போட்டு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அந்த அரைச்ச மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சோன்னா வேக வச்ச பீன்ஸையும் சவுச்சையும் இதில் கொட்டி மூடி வச்சிடணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடணும். நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் உப்பு பார்த்துட்டு புளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேங்க. அது வந்து எங்கள் பாப்பாவுக்கு டக்குன்னு சீக்கிரமாக போகணும், மத்தியானம் லஞ்சுக்கு அவள் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுக்காக அவளுக்கு அப்பளமும் சுட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு அடுப்பில் ரைஸ் வெந்துட்டு இருக்குது. குக்கரில் ரைஸ் வெந்தோடனே அதுவும் சுட சுட ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தேங்காய் வந்து சட்னி அரைச்சது மீதி தேங்காய் இருந்தது. சரி நாம கொஞ்சம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன் பாருங்கள், ஒரே ஒரு 2 பல் சும்மா ஒரு 10 தேங்காய் போட்டு அரைச்சி கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. இதுக்கு அப்பளம் வந்து தொட்டுக்க. அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் எங்களுது சுட சுட ஆவி பறக்க சாதம். இந்த மாதிரி குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.